மனதில் பட்ட விஷயங்களை மறைக்காம சொல்லக்கூடியவங்க தான் இந்த மேசராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்துல மேசராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும், இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் தொழில் வளர்ச்சி மற்றும் திருமணம், வேலை வாய்ப்புகள் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும், இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஸ்வாவச வருட புத்தாண்டில் சித்திரை மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். குரு பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இதன் மூலம் பொருளாதார நிலை உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத நாம தொடர்ந்து பார்க்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நினைச்ச விஷயத்தை சாதித்து காட்டும் வல்லமை பிறக்கும். தொழில் நல்ல ஒரு அபிவிருத்தியை கொடுக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உத்தியோக உயர்வு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, பிள்ளைகளால் மேன்மை கிடைக்கும் நேரம் இது. இருந்தாலுமே ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெறுவது வலிமை இழப்பதன் காரணத்தால் ஆரோக்கியத்தில் நீங்க அக்கறை காட்டுவது சிறப்பானதா இருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவுவதில் திறமையா செயலாற்றக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில எத்தனையோ கோடி பேர் பிறந்திருந்தாலுமே அவங்களுடைய மனம், செயல், சிந்தனை, பண்பு, கல்வி, நடைமுறை இது எல்லாமே பல விஷயத்துல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா பொது தன்மைகள்ல சில ஒற்றுமைகளுமே இருக்கும். மேஷம் 12 ராசிகளையுமே முதன்மையானதா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான். இதை உச்சபீடமா கொண்டு பலம் பெற்றிருக்கக்கூடியது சூரிய பகவான். 27 நட்சத்திரங்களையுமே 12 ராசிகளும் அடங்கியிருக்கு. அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களுமே மேச ராசியில உள்ளடக்கி இருக்கு. சித்திரை மாத ஆரம்பத்தில் காலையில பிறந்தவங்களுக்கு மாத லக்கினமா இருக்கக்கூடிய மேக லக்கினமே அமையும். நேரம் தள்ளி போக போக இந்த லக்கினம் மாறுபடும். இந்த மேசராசி அன்பர்கள் எப்பொழுதுமே தாய்ப்பாசம் அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க. மேச ராசிக்காரங்க செவ்வாயும் சூரியனும் தீக்கோள்கள். இதனால இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும், படபடப்பும் அதிகமா இருக்கும். கோபத்தை மட்டும் நீங்க உங்களோட வாழ்க்கையில குறைச்சிட்டீங்கன்னா நிறைய விதமான நல்ல பயன்களை பெற முடியும். கோபம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸான பாயிண்டாவே இருக்கும். இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேசராசி அன்பர்கள், மேசராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில அனுமன் வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய தடைகள் அனைத்தும் நீக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு பிறக்கும். மன தைரியம் அதிகரிக்கும். எல்லா வித பிரச்சனைகளையுமே எதிர்கொள்ளக்கூடிய துணிவு பிறக்கும். உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் ஜெய் ஆஞ்சநேய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. ஆஞ்சநேயர் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மேசம் ராசி இந்த ஆண்டு கண்டிப்பா 12 ராசிகளுக்குமே மகத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமா அமைய போகுது. அந்த வகையில மேசராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் 2 மாதங்கள் கொஞ்சம் கடுமையான காலகட்டமா இருக்கும். அனுமனை வழிபட்டு வருவதன் மூலம் சகல விதமான நன்மைகளும் உங்களால் பெற முடியும். நரம்பு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். லாபம் ஏற்படும். தொழில் ரீதியா நல்ல ஒரு அனுகூலம் பெற முடியும். தினம்தோறும் உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மேச ராசியில இருக்கிறவங்க தேவையில்லாத பிரச்சனையை மனதில போட்டு குழப்புவதை குறைச்சுக்கணும். வேலைப்பளு அதிகரிக்கலாம். கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை வரலாம். இதெல்லாம் முதல் 2 மாதங்கள் மட்டும்தான். அதன் பிறகு ராகு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது குரு பார்வை கிடைக்குது. இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குரு அபரிவிதமான பண நகைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகம். அந்த சமயத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். ஆனாலும் குடும்பத்துல சில பாதிப்புகள் வரலாம். உணவு விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். குரு பார்வை இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டாகும். தொட்ட காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி வாய்ப்பு உண்டாகும். அபிராமி அந்தாதி 40, 59, 75 பாடல்களை படிப்பது மிகவும் நல்லது. மேசராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. கர்ப்பிணிகளா இருக்கிறவங்க மருத்துவ ஆலோசனைகளை கடைபிடிக்கணும். படிப்படியான ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றமா மாறும். தைரியத்தின் பாதிப்பு குறைவதால் குல தெய்வத்தை அடிக்கடி வழிபாடு செய்வது பலவீனத்தை தடுக்கும், நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும்.
மகான்கள் தரிசனம் ஏற்றத்தை கொடுக்கும். பிதிர் தோஷங்களின் பரிபூர்ண நிவர்த்தியால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடை நீங்கும். அரசு துறை, அரசியல்வாதிகள் மற்றும் புதிய பொறுப்பு மற்றும் புதிய அனுகூலங்களையும் நீங்க பெற முடியும். பதவி உயர்வுகள், நல்ல பெயர்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றிகள் குவியும் காலகட்டம் இது. நீண்ட நாள் பிரச்சனைகளையும் சுமூகமா தீர்த்து முடிப்பீங்க. எல்லா விஷயத்திலும் யோசித்து பதில் சொல்றது நல்லது. மற்றவங்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க. இதை மாத்திக்கணும் கண்டிப்பா. பிறருக்காக உழைக்கிறதை விட்டுவிட்டு குடும்பத்திற்காகவும் உங்களை சார்ந்தவங்களுக்காகவும் திட்டமிட்டு செயலாற்றுவது நன்மையை கொடுக்கும். இடமாற்றம் வரும், அறுவை சிகிச்சை வரலாம். அதனால உடல் உணவு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். புதிய முதலீடு, புதிய கிளைகளை தொடங்கும் யோகம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பானது அமைஞ்சிருக்கு. மேசராசி அன்பர்கள் இந்த 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், இந்த புத்தாண்டில் உங்களோட தொழில் வளர்ச்சி மேன்மையை கொடுக்கக்கூடியதான் அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். தன்னம்பிக்கையோடு செயல்படும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பல மாற்றங்கள் வரப்போகுது. 7 சனி தொடக்கம், குரு பயிற்சி, ராகு பயிற்சி என பல பயிற்சிகள் வருது. இந்த ஆண்டு ராகு, கேது மற்றும் சனி மற்றும் குரு பயிற்சி, இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சியுமே நடக்க போகுது. வாழ்க்கையில இதன் மூலம் பல மாற்றங்கள் உருவாகும். இவை பல நேரங்களில் உங்களுக்கு சாதகமாகவும் அமையலாம், சில சங்கடங்களையும் கொடுக்கலாம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஆண்டின் தொடக்கத்தில் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த லாபத்தை எல்லாமே பெற முடியும். கிரகங்களின் அடுத்தடுத்த பயிற்சி மாற்றத்தால் வேலை, தொழில், சம்பளம் போன்றவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். திருமண, தொழில் மற்றும் பணியிடம் சார்ந்த நல்ல செய்திகளை நீங்க இப்ப எதிர்பார்க்கலாம். இல்லத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நடைபெறும். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. முன்னேற்றத்திற்கான நேரம் இது. வருமானம், தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஆனால் சற்று எச்சரிக்கையோடு செயல்பட்டால் முழுமையான பயனுமே நீங்க பெற முடியும். உடல் நலம், குடும்பத்தின் நலம் குறித்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். பண வரவு மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தமிழ் புத்தாண்டின் தொடக்கத்தில் சில வாரங்களுக்கு அபரிவிதமான பண வரவு இருக்கும். குடும்பத்தின் வருமானம், லாபம் உள்ளிட்டவற்றில் அதிகப்படியாக திருப்தி தரும் வகையில மகிழ்ச்சி தரும் வரவுகள் இருக்கும். அதற்கு பிறகு கொஞ்சம் சிக்கனத்தை நீங்க கடைபிடிச்சா நல்லதா இருக்கும். வருமானத்திலேயோ பண வரவிலேயோ குறைவு இருக்காது. பொருளாதாரம் நல்லா இருக்கும். இருந்தாலுமே செலவு அதிகமா வரும். கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தலாமாங்கிறத யோசிச்சு செய்யணும். ஆடம்பர செலவுகள், வசதிக்காக சௌகரியங்களை அடுத்தடுத்த செலவுகள் செய்வது கடன் வாங்கக்கூடிய சூழலை உருவாக்கும். கடன் வாங்கி வீடு கட்டுறது, சுப காரியங்கள் செய்வது போன்ற விஷயங்கள் நடக்கும். பெரும்பாலும் தேவையில்லாமல் ஆடம்பர பொருட்களுக்காக நீங்க கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லதா இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது சலசலப்புகளை ஏற்படுத்தும். வீட்டில் பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. கணவன் மனைவி உறவில் 3ஆம் நபரின் தலையீட்டை மட்டும் அனுமதிக்காமல் இருக்கிறது போதுமானவரை கூடுதலா நன்மையை கொடுக்கும். சகோதரர்களுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பெருசாக்காம சுமூகமா அல்லது அமைதியை விட்டு போறது நல்லது. விரிசல்கள் ஏற்படாமல் தவிர உதவி அமையும். திருமணம் ஆகி நீண்ட நாட்களா குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டிருந்த தம்பதிகள் இந்த தமிழ் புத்தாண்டில் குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா உங்களுக்கு வந்திருக்கு. குழந்தைகளால் செலவு அதிகரித்தால் கூட குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் வரும். அதே நேரத்தில் குழந்தைகளின் நட்பு வட்டத்தையும் நீங்க அவ்வப்போது கவனிச்சுட்டு தான் இருக்கணும். இந்த ஆண்டு செல்வாக்கு மிக்க நபரின் அறிமுகம் கிடைக்கும். இந்த மூலம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவங்களுக்கு பெரிய அளவில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சிக்கல் இல்லாம வர முடியும். பணவரவு நல்லா இருக்கும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு, தொழில் வளர்ச்சி நோக்கி செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அவரை விதமான நல்பற்களை கொடுக்கும். அலைச்சல் குறைந்து ஆதாயம் வரும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கூடும். இதனால் கவனமா இருக்கணும். மேசராசி அன்பர்கள் புதிய நண்பர்களுடன் பழகும் பொழுது எச்சரிக்கையா பழகணும். யார் சொல்றதையும் உடனே நம்பக்கூடாது. வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஆண்டு முழுவதும் நல்ல ஒரு லாபம் இருக்கும். அதிகப்படியான வருமானத்தை வீணாக்காம செலவிடுதல மிகவும் கவனமா நீங்க இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்துல கனிவோடு நடக்கிறதும் நல்லது. குடும்பத்துல குழந்தைகள் அவங்களோட உடல் நலத்தின் மீது அக்கறை காட்டுறது நல்லது. மேசராசி அன்பர்கள் என்ன விஷயத்தை பரிகாரமா செஞ்சா பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்த்தா, சஷ்டி விரதம் இருந்து முருக பெருமானை வழிபட்டு வருவதும் எதிர்மறையான காரியங்களில் உங்களுடைய தாக்கங்களை குறைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்.
அதே போல விநாயகர் வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறியக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடா சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் சரவணபவ முருகா போற்றி அப்படின்னோ, விநாயகர் பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம்கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நாங்க உங்களுக்காக இறைவன்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.